Good morning. நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் Introduction to Trigonometry 8.2ல first sum. Evaluate the following. Fourth subdivision. Sin 30 plus tan 45 minus cosecant 60 divided by secant 30 plus cos 60 plus cot 45. Trigonometric ratios of some specified angles. இந்த எக்ஸசைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஆங்கிள்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நான் ஈஸி மெத்தட் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 0, 1, 2, 3, 4 எழுதிக்கலாம். அது கீழே டிவைடட் பை 4, 1/4, 2/4, 3/4, 4/4. அப்புறம் ரூட் எல்லாத்துக்கும் ரூட் போட்டுக்கலாம். ரூட் ஆஃப் இப்போ 2/4ங்கிறது என்ன வரும்? ரூட் ஆஃப் 1/2ன்னு ஆகிடும். இங்கே 4/4ங்கிறது ரூட் ஆஃப் 1/1. இப்போ 0/4ங்கிறது என்ன? 0. sin 0 0. 1/4 ரூட் எடுக்கிறோம். அப்போ ரூட் 1ங்கிறது 1 தான். 4 ரூட் எடுத்தோன்னா 2. இப்போ sin 30ங்கிறது ஆஃபு. 1 மேலே ரூட் எடுத்தால் 1 தான். கீழே ரூட் 2. sin 45 ஈக்குவல்ஸ் டு 1/√2. அப்புறம் மேலே ரூட் 3 இருக்குது, அப்படியே போட்டுக்கலாம். கீழே 4க்கு ரூட் எடுத்தோன்னா 2 வரும். sin 60 ஈக்குவல்ஸ் டு ரூட் 3/2. அடுத்து ரூட் ஆஃப் 1/1, தட் இஸ் 1. sin 90 இஸ் 1. இப்போ இதை அப்படியே ரிவர்ஸில் இந்த சைடு எழுதிடலாம். இங்கே என்ன இருக்குது? 1 இருக்குது. இங்கே 1 போடணும். இங்கே ரூட் 3/2. இங்கே 1/√2. இது இந்த இடத்துல வந்துடும் ஆஃப் 0. அதாவது காஸ் 0ங்கிறது 1, காஸ் 30ங்கிறது ரூட் 3/2, காஸ் 45 1/√2, காஸ் 60ங்கிறது ஆஃபு, காஸ் 90ங்கிறது 0. அப்புறம் டேனுங்கிறது என்னென்னா tan ஈக்குவல்ஸ் டு சைன் பை காஸ். அப்போ 0/1ங்கிறது 0. இந்த 2 கேன்சல் ஆகிடும். அப்போ 1/√3 இருக்கும். அடுத்து இந்த ரூட் 2 கேன்சல் ஆனால் என்ன இருக்கும்? 1 இருக்கும். இந்த 2 கேன்சல் ஆகிடும். ரூட் 3. 1/0ங்கிறது இன்ஃபினிட்டி. தட் இஸ் எனிதிங் பை 0 ஈக்குவல்ஸ் டு இன்ஃபினிட்டி. tan 0 ஈக்குவல்ஸ் டு 0, tan 30 ஈக்குவல்ஸ் டு 1/√3, tan 45 ஈக்குவல் டு 1, tan 60 ஈக்குவல் டு ரூட் 3, tan 90 ஈக்குவல்ஸ் டு இன்ஃபினிட்டி. இப்போ sin 30ங்கிறது என்ன? ஆஃப் ப்ளஸ் tan 45 1 மைனஸ் கொசிகன் 60. அதாவது 1/sin தான் கொசிகன்ட்டு. அப்போது சைனோட ரெசிப்ரோக்கல் தான் கொசிகன்ட்டு. சைனோட 60 என்னன்னா ரூட் 3/2. இதோட ரெசிப்ரோக்கல் 2/√3 டிவைடட் பை சீக்கன் 30. 1/cosங்கிறது தான் சீக்கன்ட்டு. அதாவது காஸ் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் சீக்கன் தீட்டா. இங்கே என்ன இருக்குது? சீக்கன் 30 இருக்குது. அப்போது காஸ் 30ங்கிறது என்ன? ரூட் 3/2. இதோட ரெசிப்ரோக்கல் தான் சீக்கன் 30, ரூட் 2/√3 ப்ளஸ் காஸ் 60ங்கிறது ஆஃப் ப்ளஸ் காட் 45. அதாவது டேனோட ரெசிப்ரோக்கல் தான் காட்டு. காட் 45. அப்போ 1/1 1. காட் 45ங்கிறது 1 ஈக்குவல்ஸ் டு இங்கே என்னென்னா 1ன்னு வச்சுக்கணும் நம்ம. அப்போ தான் நமக்கு கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கும். இதே மாதிரி இங்கே டிவைடட் பை 1ன்னு போட்டுக்கணும். இப்போ என்னென்னா இதில் மேலே நியூமரேட்டரில் பார்க்கலாம். 2√3 எல்சியும் எடுத்துக்கிறோம். அப்புறம் 2√3யை 2ஆல் டிவைட் பண்ணுறோம். இப்போ 2 கேன்சல் ஆனால் ரூட் 3 இருக்கும். ரூட் 3 × 1 ரூட் 3 ப்ளஸ் 2√3 டிவைடட் பை 1ங்கிறது 2√3 இன்ட்டு 1ங்கிறது 2√3 மைனஸ் 2√3 டிவைடட் பை ரூட் 3. ரூட் 3 கேன்சல் ஆனால் 2 இருக்கும். 2 × 2 4 டிவைடட் பை கீழே அதே மாதிரி டினாமினேட்டர் போட்டுக்கலாம். 2√3 எல்சியம். அப்புறம் 2√3யை ரூட் 3ஆல் டிவைட் பண்ணனா 2 மட்டும் இருக்கும். 2 × 2 4 ப்ளஸ் 2√3 டிவைடட் பை 2ங்கிறது 2 கேன்சல் ஆனால் ரூட் 3 இருக்கும். ரூட் 3 இன்ட்டு 1ங்கிறது ரூட் 3 ப்ளஸ் 2√3 டிவைடட் பை 1ங்கிறது என்ன? 2√3 இன்ட்டு 1ங்கிறது 2√3 ஈக்குவல்ஸ் டு இந்த 2√3யும் இந்த 2√3யும் கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன இருக்கும்? மேலே ரூட் 3 ப்ளஸ் 2√3 மைனஸ் 4 டிவைடட் பை 4 ப்ளஸ் ரூட் 3 ப்ளஸ் 2√3 இருக்கும். இப்போது 2√3 ப்ளஸ் ரூட் 3ங்கிறது 3√3 ஆகிடும். அதாவது ரூட் 3
இங்கே என்ன இருக்குது, இன்னும் இது ப்ளஸ் போட்டுக்கலாம். அப்போ என்ன 1ன்னு அர்த்தம் இங்கே. அப்புறம் இங்கே ஒன்று 2√3 சேர்ந்துனா என்ன வரும், 3√3 ஆகிடும். ஓகே, அப்போ 2√3 ப்ளஸ் √3 3√3 -4 டிவைடட் பை இங்கேயும் 3√3 + 4 ஈக்குவல்ஸ் டு. இப்போ வந்து கீழே டினாமினேட்டரில் வந்து இரேஷன் நம்பர் இருக்கக்கூடாது, ரேஷன் நம்பர் தான் இருக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம், இதோட காஞ்சுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். 3√3 -4 இன்ட்டு 3√3 + 4 இன்ட்டு 3√3 √3 -4 டிவைடட் பை மைனஸ், இங்கே ப்ளஸ் இருக்கிறதால இங்கே காஞ்சுகேட்டு மைனஸ். இந்த டினாமினேட்டரில் இருக்கிறதோட காஞ்சுகேட் எடுத்து இங்கேயும் கீழேயும் மேலேயும் மல்டிப்ளை பண்ணணும். 3√3 -4. இப்போது இது வந்து எப்படி இருக்குன்னா, இது ஏன்னு வச்சுக்கலாம், இது பின்னு வச்சுக்கலாம். இங்கேயும் ஏன்னு வச்சுக்கலாம், இது பியும். அதே மாதிரி மேலே ஏன்னு இருக்குது, பின்னு இருக்குது. அதே மாதிரி ஏ இருக்குது, பி இருக்குது. அப்போ என்னென்ன, a - b ஹோல் ஸ்கொயர் ஆகிடும் மேலே. ஸோ a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னென்னா a² - 2ab + b ஸ்கொயர். அதே மாதிரி a + b, இது ப்ளஸ் b a - b, a + b இன்ட்டு a - b ஈக்குவல்ஸ் டு a² - b ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்மேட்டை நம்ம இங்கே கொண்டு வர போகிறோம். இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு 3√3 -4 ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். 3√3 -4 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை a² - b ஸ்கொயர். ஏங்கிறது 3√3 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பிங்கிறது 4 ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு, இது வந்து 3√3 ஹோல் ஸ்கொயர், இது 3√3 ஹோல் ஸ்கொயர் இன் 2a, பிங்கிறது 4 ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயருங்கிறது 4 ஸ்கொயர் டிவைடட் பை 3 3s are 9 இன்ட்டு 3 -16 ஈக்குவல்ஸ் டு 3 ஸ்கொயருங்கிறது 9 இன்ட்டு 3√3 இன்ட்டு √3 3 ஆகிடும். மைனஸ் 2 4s are 8, 8 3s are 24, 24 இன்ட்டு √3 இருக்குது ப்ளஸ் 16 டிவைடட் பை 27 - 16. இப்போ 27 - 16ங்கிறது 11. மேலே 27 - 24√3 ப்ளஸ் 16 ஈக்குவல்ஸ் டு 27ம் 16ம் ஆட் பண்ணனா 43 வரும். 43 - 24√3 divided by 11. This is the answer. Fifth subdivision பார்க்கலாம். 5 cos square 60 plus 4 secant square 30 minus tan square 45 divided by sin square 30 plus cos square 30. 5 into cos 60ங்கிறது ஆஃப், அப்போ 1/2 ஹோல் ஸ்கொயர். cos square 60ங்கிறது 1/2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 into secant 30ங்கிறது 2/√3. இங்கே secant square 30னால 2/√3 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் tan 45ங்கிறது 1, அப்போ 1 ஸ்கொயர் டிவைடட் பை sin 30ங்கிறது ஆஃப் ஹோல் ஸ்கொயர். sin square 30ங்கிறது ஆஃப் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் cos 30ங்கிறது என்ன, √3/2. அப்போ √3/2 cos square 30ங்கிறது √3/2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு, இப்போது 5 into 1 ஸ்கொயருங்கிறது 1, கீழே வந்து 2 ஸ்கொயருங்கிறது 4, அப்போ 5/4 ஆகிடும். ப்ளஸ் 2 ஸ்கொயருங்கிறது என்ன, 4 divided by √3 into √3 3 minus 1 divided by 1/2 whole squareங்கிறது 1/4 plus √3 into √3 3 divided by 4, that is 5/4 16/3 minus 1. அதாவது கீழே 1ன்னு போட்டுக்கணும். இங்கே என்னன்னா 1/4 plus 3/4 இருக்கு. அப்போ 4/4 equals to 1. இப்போ மேலே வந்து எல்சிஎம் எடுத்துக்கலாம். 12 வரும். இப்போ வந்து 12 வந்து 4ஆல் டிவைட் பண்ணனா 3 வரும். 3 5s are 15 ப்ளஸ் 12 வந்து 3ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் 4 வரும். 4 into 16 64 மைனஸ் 12 டிவைடட் பை 1 12, 12 into 1 12. கீழே 1 இருக்குது, அதனால அப்படியே போட்டுடலாம். 1 அப்படியே இருக்கட்டும். அடுத்தது என்னென்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா 79 - 12 divided by 12 equals to
9 2 போனால் 7, 7 1 போனால் 6, 67/12. This is the answer.